வாவ் 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 வாவ். அரசியலுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை. அரசியல் வேறு, சினிமா வேறு. இந்த மாதிரி திமுக காரங்க எல்லாம் வந்து நான் சொல்கிறத நீ என்ன சொல்கிற விளக்கம், நீ சொல்கிற விளக்கத்துக்கு இது சம்மந்தமே இல்லை. நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணீங்க லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில். அதில் நான் என்ன அது இப்போ பார்க்குறீங்க புது வியூவர் வந்துட்டுன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். செந்தில்வேல் அப்படிங்கிற திமுக ஆதரவாளர் வந்து சொல்லியிருந்தார், ஐடி சென்னை ஐடியில் இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்து டிவிக்கே கோட்டு போட்டிருக்கீங்க, நீங்கள் சாப்பிட்ற தட்டில் இருக்க சோறு திமுக போட்டது அப்படின்னு சொல்லி ஆதங்கமாக பேசியிருந்தார். சரி, ஓகே, அந்த ஆதங்கத்துக்கு தான் நான் வந்து ரிப்ளை அப்படியே போட்டிருந்தேன். இந்த மாதிரி டிஎம்கே தான் வந்து திரும்ப திரும்ப விஜய் படத்தை போட்டு ரசிகமயமாக்கியிருக்கு யங்ஸ்டர்ஸை அப்படின்னு சொன்னேன். அப்படி சொன்னதுக்கு அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம், நாங்கள் காப்பிரைட் வாங்கி வச்சுருக்கோம், நாங்கள் வந்து சேனலில் போடுவோம் விஜய் படத்தை, அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம், அரசியலுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம். அதாவது அந்த கமாண்ட் போட்டவங்களுக்கு அரசியலுக்கும் சினிமாவுக்கும் என்ன சம்மந்தனே தெரியல. சம்மந்தம் இருக்குது. ஒரு சைக்காலஜிக்கல் எந்த டாக்டர் யாருன்னா போய் கேளுங்க. ஒரு பிறந்ததுல 20-25 வயசு இருக்குமா இந்த வீடியோவில் யங்ஸ்டர்ஸ்லாம் இருக்காங்களே, இப்போ டிவிக்கு சப்போர்ட் பண்ணுற யங்ஸ்டர்ஸ்லாம் இருக்காங்களே, 20-25 வயசு இருக்குமா, அவங்க பிறந்ததுலேருந்து டிவிக்கு நானே எக்ஸாம்பிள் எத்தனை டைம் வந்து இந்த கேடிவியில் துள்ளாத மனம் வந்து ஒன்று துள்ளும், பூவே உனக்காக அந்த பாட்டை போட்டு படத்தை போட்டு சன் மியூசிக்கில் இந்த திரும்ப திரும்ப விஜய் பாட்டை 90s கிட்ஸ் 90s பாடல்கள், விஜயின் ஸ்பெஷல் பாடல்கள் அப்படின்னு சொல்லி போட்டு அதாவது விஜய் மேலே ஒரு நம்பகத்தன்மை சைக்காலஜியில் தானாகவே வந்துடும். 20 வருஷம் 25 வருஷம் ஒரு படத்தை கண்டிப்பாக எத்தனை டைம் கவுண்ட் பண்ணி பாருங்கள். இத்தனை டைம் வந்து கண்டிப்பாக இது பழைய 90s படம்லாம் விஜய் படம் போட்ட எத்தனை டைம் போட்டாலும் திரும்ப திரும்ப பார்க்குற ஒரு கூட்டம் நான்லாம் எத்தனை டைம் பார்த்துருக்கேன். அப்படிங்கிறப்போ இந்த இம்பாக்ட் வந்து அரசியலை பாதிக்காது அப்படின்னு நீ நினச்சி இப்போ கமெண்ட் போட்டுறீங்க. பாதித்ததுனால தான் இப்போ உட்காந்து பொங்கி ஆதங்கமாக வந்து உங்களுக்கு சோறு நாங்கள் தான் போட்டோம் அப்படின்னு சொல்லி பொங்கிட்டுருங்க. ஏன் சரி, ஓகே, பாதிக்கலல்ல, சினிமா வேறு அரசியல் வேறு அப்படின்றீங்களா. சினிமா வேறு அரசியல் வேறனா ஏன் எலெக்ஷன் நெருங்குறப்ப விஜயோட படங்களை ஸ்டாப் பண்ணுறீங்க, சன் மியூசிக்கில் வந்து ஸ்டாப் பண்ணுறீங்க, பாட்டே போட மாட்டீங்க. ஒரு சின்ன குழந்தை வந்து விஜய் அண்ணா படத்தில் போடவே மாட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு காரணம் என்ன, அந்த குழந்தை கூட விஜய் மேலே அவ்வளோ நம்பகத்தன்மை, அண்ணா மாமா விஜய் அப்படின்னு ஒரு மாற்றம்னா அரசியல் மாற்றம் இல்லை, ஒரு ஃபேமிலியில் ஒரு ஆளாக பார்த்துட்டாங்க. அப்படி பார்க்குற அளவுக்கு யார் காரணம், பிள்ளையார் சொல்லி போட்டது யார், திமுக. நானும் யோசிச்சேன், என்ன அது இவ்வளோ வந்து நம்ம இவ்வளோ அரசியல் பேசி இவ்வளோ மக்களை மாற்ற முயற்சி பண்ணாலும், நானும் திமுக என்டிகேக்கெல்லாம் அரசியலில் என்ன மக்களுக்காக இருக்கிறேன் எவ்வளோ பேசியிருக்கேன், என்ன பண்ணாலும் வந்து இந்த யங்ஸ்டர்ஸ் இவ்வளோ உயிரே போனாலும் விஜய் தான் முக்கியம் அப்படின்றாங்க. அந்த நம்பகத்தன்மை, அந்த ஒரு மரியாதை வந்து ஒரு நம்ம அண்ணா நம்ம மாமா அப்படின்னு உருவாக்குறதுக்கு காரணமே பிள்ளையார் சொல்லி போட்டது திமுக தான். ஏன் திரும்ப திரும்ப போட்டீங்க, ஏன் திரும்ப திரும்ப படத்தை போடுறீங்க, வேற ஆள் டிஆர்பி யார் ஏறுதுன்னு தெரிஞ்சு தானே போடுறீங்க. அப்போ டிஆர்பி ஏறுதுன்னா அவங்களுக்கு ஓட்டும் போகுன்றது ஏன் திமுகவுக்கு தெரியாமல் போயிடுச்சு, புரியுதுங்களா. இதை புரிஞ்சுக்கிங்க. அதாவது வந்து சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறார் முக்காடு, சினிமாவுக்கு இதுக்கான சம்மந்தம் அப்படி என்னடா பேசுகிறீங்க. இந்த புரிதல் கூட உங்களுக்கு இல்லை அப்படின்னா, அந்த சின்ன சின்ன பசங்களுக்கு எப்படி தெரியும், இந்த 2K கிட்ஸுக்கு அவங்களாம் எப்படி தெரியும், இந்த கமெண்ட்ஸ் போடுற இந்த அரசியல் திமுக வர எல்லாமே வந்து கொஞ்சம் 30 வயசு மேலே இருக்கீங்க, உங்களுக்கே புரியல அப்படின்னா யங்ஸ்டர்ஸுக்கு 2K கிட்ஸுக்கு எப்படி புரியும். சினிமா ஒரு இம்பேக்ட் வந்து அரசியலில் இருக்கும். அதனால தான் ஜெயலலிதா அம்மா முதற்கொண்டு எம்ஜிஆர் முதற்கொண்டு எல்லாமே வந்து ஆட்சி பிடிக்கிறாங்க. அதே அந்த இம்பேக்டை வச்சு விஜய் வராருன்னு அது வர்றதுக்கு யோசிக்கிறதுக்கு காரணம் எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம். நிஜமாக தான். அதாவது விஜய் சொல்கிற மாதிரி தான் இப்போ எனக்கு தோணுது. ஆமாம், நீங்கள் தான் காரணம். நீங்கள் வந்து விஜய் படத்தை திரும்ப திரும்ப போட்டது தான் மனசில் வந்து ஆழமாக பசு மரத்தாணிகள் அடித்த ஆணி போல் பார்த்து இறங்கிருச்சு. அவன் நல்லது பண்ணுறாரு நல்லது பண்ணலையோ எனக்கு பிடிச்சிருக்கு நான் ஓட்டு போடுறேன் அப்படின்னு யங்ஸ்டர் சொல்கிறதுக்கு என்ன காரணம், இது ஒன்று தான் காரணம். ஓகே, இதுக்கு மேலே என்ன சொல்கிறது, அவ்வளோதான். என்னோடய புரிதல் இப்படி தான், உங்கள் புரிதல் அரசியல் இப்படி தான். நீங்களும் வந்து நீங்கள் டிவிக்கு தற்கூறின்றீங்க. இதை கூட புரிஞ்சிக்கல அப்படின்னா நீங்களே ஒரு தற்கூறி தான். ஒரு அரசியலுக்கும் சினிமாவுக்கும் சம்மந்தம் இல்லை, இம்பாக்ட் இல்லை, நாங்கள் காப்பிரைட் வாங்கி வச்சுக்கோம், நாங்கள் படத்தை போடுங்க, திருப்பி போடுங்க. அதான் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி போட ஆரம்பிச்சு விஜய் படம். அடுத்த எலெக்ஷனில் பாருங்கள் டிவிக்கே விசஸ் என்டிகே மாறலன்னு வச்சுக்க, மாறும். நீங்கள் இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒன்று பண்ணுங்கள். டிஎம்கே சேனல் எத்தனை சேனல் இருக்குது, எல்லா சேனல்லையும் 13 நம்ம தமிழ்நாட்டில் 13 கட்சிகள் இருக்குன்னு நினைக்கிறேன். 13 கட்சிகளுக்கு டிவிக்கேனா என்ன, என்டிகேனா என்ன, டிஎம்கேனா என்ன, எல்லாத்தோட கொள்கைகள் கோட்பாடுகளை போடுங்க. அரசியல் பழகி விடுங்க யங்ஸ்டர்ஸுக்கு. அப்படி பழகி விடுங்கண்ணே. அப்படி பழகி விட்டு அரசியல் பழகினா அவன் வந்து நடிகர் பின்னாடி போகிறான். ஒரு இல்லை இந்த கல்லூரியில் ஸ்கூலில் எல்லா இடத்துலையும் பிடி பீரியட் மாதிரி வந்து பாலிடிக்ஸ் வந்து சொல்லிக் கொடுங்க. அது திமுக கட்சி மட்டும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஆளுங்கட்சி எல்லா கட்சியை பற்றியும் ஒரு விளக்க உரை. இப்போ என்டிகேனா இதான் கொள்கை கோட்பாடு, டிஎம்கேனா இதான் கொள்கை கோட்பாடு,
டிவிக்கு என்ன ஏதாவது கொள்கை கோட்பாடு, அவங்க பண்ண சாதனைகள், அதுக்குன்னு ஒரு புக்கை போட்டு கொடுங்க, அதுலேயும் பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க. சரி ஓகே, கொள்கை கோட்பாடுகள்லாம் என்ன, அதை மட்டுமா படிக்க சொல்லுங்கள் யங்ஸ்டர்ஸுக்கு. இதெல்லாம் பண்ணி யங்ஸ்டர்ஸை வந்து அரசியல்படுத்தாமல் இப்போ வந்து குத்துதே குறையுதே ஓட்டுலாம் போயிடுச்சேன்னா உட்காந்து கத்திட்டு இருக்க வேண்டியதான். அடுத்த எலெக்ஷனில் உட்காந்து கத்திட்டு இருக்க வேண்டியது.